ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே மாசான கம்பேக்கை கொடுத்து ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே ஆப்ஷன் அண்ட் ரிட்டன்ஷன் ரிலீசஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ சிஎஸ்கேடைய டாப் 5 ரிலீசஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ரிலீசஸ் எல்லாம் யார் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐபிஎல் ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்குதா இல்லைன்னா எப்போ ஓப்பன் ஆகிறதான சான்ஸ் இருக்குது. ஐபிஎல் ஆப்ஷன் எப்போ நடக்கிறதான வாய்ப்பு இருக்குது. மினி ஆப்ஷனாக எவ்வளோ பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணும், எவ்வளோ பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணும், ஆர்டிஎம் கார்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா, இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா தீபக் சேர் ஹோம் கமிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றியுமே இந்த ஃபுல் டீட்டெயிலை பார்த்துலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபஸ்ட்டாக தீபக் சேர் ஹோம் கமிங் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ எனக்கு தீபக் சேர் உண்மையாலுமே ஹோம் கமிங் நடக்குமா, தீபக் சேர் டு சிஎஸ்கே ரேட் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எஸ் கைஸ், இது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக தீபக் சேர் ஸோ சிஎஸ்கே போட்ட ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணார், ரீமென்ஷன் பண்ணல ஆர் லைக்கோ கமெண்ட்டோ இது எதுவுமே பண்ணல. சிஎஸ்கேயோட எந்த பிளேயருமே பார்த்தீங்கன்னா இதை ரீபோஸ்ட் பண்ணல. பட் தீபக் சேர் இதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா தீபக் சேர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனெல்லாம் வச்சு தீபக் சேர் டு சிஎஸ்கே நடக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக நடக்காது கைஸ். எஸ், தீபக் சேர் மும்பைலேருந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு, அதை நம்ம 100% சொல்லலாம். பிகாஸ் 9 crores கிட்ட வாங்குறாரு தீபக் சேர். அண்ட் ரொம்ப மட்டமான பர்ஃபார்மன்ஸ் தீபக் சேர் கிட்டேருந்து இருந்திருக்கு. அண்ட் 9 crores அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பவுலர்ஸ் இருக்கிறாங்க லைக் ஆப்ஷனில். ஸோ அவங்கள வேணால் பிக் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தீபக் சேர் ரிலீஸ் ஆக தான் போகிறாரு எம்ஐயை விட்டு. ஸோ அப்படி ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனுக்கு வர போகிறாரு. அப்படி ஆப்ஷனுக்கு வந்தால் கண்டிப்பாக அவருக்கு அதிகமான டீம்ஸ் டிமாண்ட் வைக்க மாட்டாங்க. மேபி அவர் கண்டிப்பாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி டீமுக்கு தேவைப்படுறாரு. பிகாஸ் ஹோம் கண்டிஷன் செட் ஆகும். அதை விட்டால் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த பிட் வாரில் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சிஎஸ்கே தீபக் சேர் ஆப்ஷனில் வந்து பிட் பண்ணுறது பார்க்க தான் போகிறீங்க. பட் கன்ஃபார்மாக சிஎஸ்கேக்கு வருவார் அப்படின்னு தான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் தீபக் சேர் ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கே பிக் பண்ணால் உண்டு. பட் தீபக் சேரில் சிஎஸ்கே கண்டிப்பாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸே தீபக் சேர் 9 crores ஒர்த் இல்லை, அதனால தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் சிஎஸ்கே எப்படி 9 crores தீபக் சேரை ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஎல் ஆப்ஷன் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஆப்ஷன் டெஃபினட்டாக மெகா ஆப்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நவம்பர் மந்த் ஸோ அந்த மந்த்தில் நடத்தி முடிச்சிடுவாங்க. அண்ட் ரிட்டன்ஷன் ரிலீசஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். பட் இது மினி ஆப்ஷன் கைஸ். இந்த மினி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டிசம்பர் மந்தில் தான் இந்த மினி ஆப்ஷன் எல்லாமே நடக்கும். அண்ட் இதுக்கான ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீசஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் மாதத்தில் கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எவ்வளோ பிளேயர்ஸை நம்ம ரீட்டைன் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் மினி ஆப்ஷனில் அப்படின்னா கைஸ் நம்மளோட விருப்பம். நம்ம எவ்வளோ பிளேயர்ஸ் வேணாலும் ரீட்டைன் பண்ணலாம், எவ்வளோ பிளேயர்ஸுமே ரிலீஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மினிமம் பிளேயர் சொல்லியிருப்பாங்க லைக் இந்த 3 பிளேயர் மினிமம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் இந்த 5 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ பாஸ் ஃபார்முலாஸில் இருந்திருக்கு. மோஸ்ட்லி அதுதான் இந்த வருஷமே அப்ளிகபிள் ஆக போகுது போல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனோட ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீசஸ் பற்றி இருந்தால் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினி ஆப்ஷன். பட் இதில் ஆர்டிஎம் கார்டு அவைலபிள் இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்காது கைஸ். ஆர்டிஎம் கார்டு ஜஸ்ட் மெகா ஆப்ஷன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மினி ஆப்ஷனில் ஆர்டிஎம் கார்டு கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ட்ரேட் விண்டோவை பற்றி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டோ ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேஸ் ஆஃப் ட்ரேட் விண்டோ ஐபிஎல் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமாவே ஓப்பனாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகிடும். அண்ட் செகண்ட் பேஸ் ஆஃப் ட்ரேட் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆப்ஷன் நடந்த அடுத்த நாள் 9 o'clock மார்னிங்கை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ ஐபிஎலுக்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இதுதான் ட்ரேட் விண்டோ அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க இந்த ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. பிகாஸ் நம்ம போன வருஷம் ஆப்ஷனில் மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே சிஎஸ்கே கரெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ இப்போவே ட்ரையல்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும். பிகாஸ் அவங்க நிறைய தொகை கொடுத்து எடுத்துன்னு வர பிளேயர்ஸ் இந்த வருஷம் எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ பிராண்ட் வேல்யூக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நம்ம டீமில் ஆட் ஆன் ஆகணும். பிகாஸ் நம்ம டீமில் நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக சில பல நல்ல பைஸை பண்ணி ஆகணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே பண்ண மெயின் திங் ஸோ ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ரிலீசஸில் நிறைய ஒர்க் பண்ணும். லைக் இந்த 5 பிளேயரை கண்டிப்பாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் லைக் ஆஷ்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவரது அண்ட் நம்ம கிட்டே இருந்த போன வருஷம் 50 lakhs அண்ட் எக்ஸ்ட்ரா ஐபிஎல் ஆட் பண்ணுற 5 crores சேர்த்தா ரவுண்டாக 14 crores வரும்.
அண்ட் அடுத்ததா டெவின் கான்வே. கைஸ் கான்வே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகதா போகிறாரு வித்தவுட் அ டவுட். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் லைக் ஜேஎஸ்கே ஸோ கான்வே டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. அதிகமான தொகை கொடுத்து எடுத்துன்னு வரதா போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்கே டீமுமே கான்வேக்கு போல் லைக் இங்கேருந்து தெரியுது லைக் கான்வேலேருந்து சிஎஸ்கே மூவ் ஆன் ஆகி வேறு அப்கிரேடட் வெர்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயுமே சிஎஸ்கேலேருந்து கான்வேயை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க சிஎஸ்கே வித்தவுட் அ டவுட் கைஸ். ஸோ அவர்கிட்டேருந்து நம்மளுக்கு 6.75 crores ஆட் ஆனால் இங்கே நம்மளுக்கு 2 பிளேயர்ஸ் கிட்ட 20.75 crores வந்துடும். ஸோ அடுத்ததாக ராகுல் திரிபாதி. இவரு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுவார் வித்தவுட் அ டவுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இதை நிறைய பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் கைஸ். பிகாஸ் நம்ம கண்டிப்பாக ராகுல் திரிபாட்டியை ரீட்டைன் பண்ணுறோம், அடுத்த வருஷம் ஒரு வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் ப்ரிஃபரபிளி சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. இவர்கிட்ட 3.75 crores சேர்த்து 24.5 crores சிஎஸ்கே பர்ஸில் ஆட் ஆச்சு ஜஸ்ட் 3 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி. அண்ட் அடுத்ததாக தீபக் கூட விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லி இப்போவே சொதப்பிட மாட்டேன் கைஸ். எஸ் கைஸ், முகேஷ் சௌத்ரி அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிறாரு. அவர்கிட்ட 30 lakhs வந்துடும் நம்மக்கிட்ட. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு bowler இப்போது சிஎஸ்கே விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ் கைஸ். அண்ட் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை முகேஷ் சௌத்ரி. அண்ட் கண்டிப்பாக சிஎஸ்கே முகேஷ் சௌத்ரி விட்டு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே ட்ரையல்ஸுக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்க நிறைய லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரி இந்த ரேஸை விட்டு வெளியில் போயிட்டார். அவர்கிட்ட 30 lakhs. ஸோ 24.8 crore. ஸோ அடுத்ததாக வன்ஷ் பேடி இல்லைனா குர்ஜப்னீத் சிங், இந்த 2 பிளேயரை ஒருத்தர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான சான்ஸ் குர்ஜப்னீத் சிங் தான் இங்கே கிளியர் சொல்லியிருக்கேன். அண்ட் வன்ஷ் பேடி எதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆல்ரெடி நம்ம டீமில் நிறைய கீப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி சிஎஸ்கே இதை யோசிச்சு வேணாப்பா நம்ம டீமில் ஆல்ரெடி கீப்பர்ஸ் இருக்காங்க, எதுக்கு வன்ஷ் பேடி வச்சுட்டு ஸோ இதை விட்டு நம்ம வேறு பிளேயர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். லைக் நம்ம பேக்கப் ஸ்ட்ரென்த்திங் பண்ணலாம், நம்ம டாப் ஆர்டர் பேட்டிங் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே பண்ணலாம். பட் இந்த 2 பிளேயரை ஒருத்தர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு. ஸோ இது கன்ஃபார்ம். இன்கேஸ் வன்ஷ் பேடி ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.35 crores வந்துடும். இன்கேஸ் குர்ஜப்னீத் சிங் ரிலீஸ் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரவுண்டாக 27.02 crores வந்துடும். பட் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவால்டு பிரேவிஸுக்கு இந்த சேலரி எடுத்து கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் நம்ம குர்ஜப்னீத்தை ரிலீஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பர்சனல் ஆட் ஆகுது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் இதை சொல்லிடலாம் லைக் இந்த பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இது பார்ட் 1 இருக்கும். இதை பற்றி இன்னொரு பார்ட்டில் மேக் பண்ணுறேன் லைக் பார்ட் 2 பிளேயர்ஸ் இன்னும் 5 பிளேயர் யார் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் இப்போவே சொல்லல லைக் விஜய் சங்கர், ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாங்க. அவங்க ஒரு 50-50 காலில் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் சிஎஸ்கே என்னென்ன பண்ணி மேபி ட்விஸ்ட் அடிச்சாலும் அடிக்கலாம். லைக் ஜேமி ஓவர்டனை சிஎஸ்கே ரீடைன் பண்ணி கான்வே மட்டும் ரிலீஸ் பண்ணி என்ன வேணால் நடக்கலாம் கைஸ். பிகாஸ் நம்ம சிஎஸ்கே வேறு லெவலில் திங்கிங் பண்ணுவாங்க. பட் கைஸ் நான் சொன்ன இந்த எல்லா பிளேயர்ஸுமே கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்னா பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குது சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த்தான பிளேயர்ஸ் கிடையாது நம்ம டீமில் இருக்கிறதுக்கு. அண்ட் சேலரியுமே அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பட் இந்த சேலரி வச்சு நம்ம அதிகமான பிளேயர்ஸ் எடுத்துன்னு வரலாம். லைக் 27 crores வந்துடும் கைஸ் ரவுண்டாக இந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணும்போது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு இல்லைனா 2 ஸ்டார் பிளேயர் எடுத்துன்னு வரலாம். ஓகே, ஸ்டார் பிளேயர் எங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை, நாங்கள் யங்ஸ்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா கூட சிஎஸ்கே நல்ல யங்ஸ்டர்ஸ் கிட்ட போகலாம். அண்ட் சிஎஸ்கே இதை ப்ரிஃபரபிளாக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். பிகாஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது கைஸ். பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அடுத்து அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.